நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவனி. இன்னைக்கு நம்ம கூட விஎன்எஸ் அவர்கள் இருக்காங்க. பாமகவின் கொள்கை விளக்கணி தலைவர். அவரோட தான் பேசப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, வாழ்த்துக்கள். நம்ம எலெக்ஷன் இருக்கக்கூடிய சூழல்ல தான் இருக்கோம். நம்ம பரபரப்பான காலகட்டத்துல தான் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இப்ப நம்ம ரொம்ப கூர்ந்து ரொம்ப ரொம்ப கீனா பார்க்க வேண்டிய ஒரு அரசியல் நகர்வா இருக்கட்டும், இல்ல அரசியல் கட்சி தலைவரா இருக்கட்டும், எலெக்ஷன் வரும்போது அவங்களோட நிலைப்பாடுகள் எப்படி எல்லாம் மாறுதுன்றத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. அதுல முதல் திருமா அவர்களுடைய அரசியல் நகர்வை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு நிலைப்பாடற்ற அரசியல் நடக்குதோ அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. அதாவது தம்பி திருமாவளவன் அவர்கள் 90களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கிய நோக்கம் என்னன்னு அன்றைக்கு அவர் சொன்ன நோக்கம், இன்றைக்கு அந்த நோக்கம் அவர் நினைவுல இருக்கா இல்லையானே தெரியல. ஒன்று. இரண்டாவது, 2016 காலகட்டத்தில் இப்ப 26 10 ஆண்டுகள் ஆயிட்டு, நாங்கள் ஏன் முதலமைச்சராக கூடாது, அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்கின்ற முழக்கத்தெல்லாம் எழுப்பினாங்க. ரவிக்குமார் ஆவணமா எழுதினாரு, ஊடகங்கள்ல பேசு பொருளாச்சு. இப்ப ஏன் தமிழ்நாட்டில் நாம கேட்பது, தம்பி திருமாவளவன் கேட்பது, அவர் எந்த அணியிலும் இருக்கிறார், அது வேற செய்தி. அவர் அதிமுக அணியிலும் இருந்திருக்காரு, திராவிட முன்னேற்ற கழக அணியிலும் இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல வேண்டும்னா இப்ப சனாதனம் அது இது அதெல்லாம் ஒழிக்கணும் போனவர்னு பேசுறாரு. சரி, ஏற்போம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இவர் பங்கெடுத்தாரா இல்லையா? முதல் சட்டப்பேரவை போகும்போது திமுக பாஜக கூட்டணியில் தான் போனார், மங்களூர் தொகுதி. 2004 ஒரு அரசியல் சிக்கல்ல அந்த பொறுப்பில் இருந்து விலகினார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற பெயர் வைத்து இந்த கட்சியை கட்ட வேண்டிய நோக்கம், கொள்கை, முயற்சி இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கு? பதில் சொல்லுவாரா? 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு. ஏறக்குறைய ஒரு 10-15 பேரை சட்டப்பேரவை உறுப்பினராக்கி விட்டுருக்காரு. உங்களுடைய கொள்கையில நீங்க எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறீங்க கேட்டா ஒண்ணுமே இல்லை. இந்த வேங்கவயல் எவ்வளவு பெரிய பேசு பொருளாச்சு. என்ன நடந்த இன்னை வரைக்கும் குற்றவாளி கைது செய்ய முடியல. ஒன்று. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியில தான் இப்பவும் இருக்காரு, தொடர்ந்து இருக்காரு. அந்த கூட்டணியில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாச்சி வைக்கவும் இருக்காங்க. நினைத்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர்கள் சந்தித்து பேச முடியும். குறிஞ்சாங்குளம் எங்க ஊர் அண்ணாச்சி வைகோ ஒரு பக்கத்து ஊர்ல ஒரு கோவில் சிக்கல், ஆதி தமிழ் குடி மக்களுக்கும் அண்ணாச்சி வைகோ வகையாக்களுக்கும் இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 94 இருந்து இன்னைக்கு எத்தனை ஆண்டாவது பாருங்க, 30 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத சிக்கல். என் தம்பி திரும்ப அதுக்கு வைத்து தீர்வு என்ன? கூட்டணி ஒன்றா இருக்கு, அரசு அவங்க அரசு வேறு வேறு நோக்கங்களுக்காக முதலமைச்சரை சந்திக்கிறார், அமைச்சரை சந்திக்கிறார், தலைவர்களை சந்திக்கிறார். ஏன் இந்த குறிஞ்சாங்குளத்துக்கு ஒரு தீர்வை அவரால் எட்ட முடியல? அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் பேர், அது மிகப்பெரிய சமூக விடுதலை, இதான் சமூக நீதியின் பிறப்பிடமாச்ச, தந்தை பெரியார் பிறந்த மண்ணாச்ச. சமூக நீதிக்காகவே நீதி கட்சி, திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி திராவிட இயக்கங்கள் சமூக நீதிக்கான இயக்கங்கள் தானே. ஏன் சமூக நீதியின் அடிப்படையில் ஒரு பட்டியல் பிரிவு தமிழன் துணை முதலமைச்சராக கூட வர முடியல? ஏன் வர முடியல? துணை முதலமைச்சர் 2 முறை நம்ம பார்த்திருக்கோம். ஐயா கலைஞரத்தில் இப்போதைய முதலமைச்சர் இருந்தாங்க, இப்போதைய முதலமைச்சர் காலத்தில் அவருடைய மகன் இருக்கிறாரு. ஏன் ஒரு பட்டியல் பிரிவு தமிழனுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கல? நாங்களெல்லாம் சத்தம் போட்டு இந்த கோவிச்செழியனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வந்தது. அப்ப பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல எந்த கோயிலுக்குள்ள எந்த தமிழன் போகக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த கோயிலுக்குள்ள போய் பைவெட்டங்கிட்டு பரமேஸ்வரன் இந்த அருள்துறை அமைச்சராகினார். அவர் வாய்களே பேசினதில்லை, நடைமுறையில் செயல்பாட்டில் காட்டினார். கக்கன் நீர்வளத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, என்னது உள்துறை அமைச்சர் இருந்திருக்காரு, காவல்துறை அவரிடம் இருந்தது. இப்பெல்லாம் காவல்துறையில முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்காங்க. காவல்துறை கக்கன் பொறுப்புல இருந்தது. 1957 இமானுவேல் சேகரன் படுகொலை என்பதுலாம் அப்பதான் அது கக்கன் ஒரு பட்டியல் பிரிவு சேர்ந்தவராக இருந்ததுனால அவர் வேண்டும் என்று சில நடவடிக்கை எடுத்து விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு வந்து விடக்கூடாது, விமர்சனம் வந்து விடக்கூடாதுன்னு அவற்றிலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் வாங்கினாரு. ஆனா இந்த சமூக நீதியின் பிறப்பிடம் சமூக நீதிக்கான இயக்கங்கள் அப்படின்னா என்ன இங்க சமூக நீதி கிடைச்சிருக்கு? ஏன் திருமாவளவன் மாயாவதி முதலமைச்சர் ஆயிட்டாங்க, சுனில்குமார் ஷிண்டே காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் ஆயிட்டாரு, பக்கத்துல ஆந்திரால கூட சஞ்சீவ் ஐயான்னு ஒருத்தர் முதலமைச்சர் இருக்காரு, மான்சி பீகார்ல முதலமைச்சர் ஆயிட்டாரு, கடந்த சட்டமன்றத்தில் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் ஒரு பட்டியல் பிரிவு சார்ந்த ஒரு முதலமைச்சர் ராகுல் காந்தி அறிவிச்சாரு.
ஏன் தமிழ்நாட்டில் அந்த பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் பெரிய அதிகாரத்துக்கு வர முடியல? அதுக்கு ஏதாவது பேசியிருப்பாரா? குடி என்பது தூய தமிழ் சொல். குடும்பம், குடி என்பது தூய தமிழ். பல குடிகள் ஒருங்கிணைந்தது குலம். இப்போ எடுத்துக்காட்டா வன்னியர் அப்படிங்கிறது குலம், குடி இல்லது. பல குலங்கள் ஒருங்கிணைந்தது இனம். இப்போ தமிழ் இனம்னாக்கா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 15 குலம் தான் இருக்கும். ஒவ்வொரு குலமும் தான் இன்னைக்கு சாதி சங்கமா இருக்கு. அந்த குலங்கள் இனமா ஆகணும். தேவேந்திர வேளாளர்னு சொல்லிட்டு இப்படி நீங்க வாங்கிட்டாங்க. அது 7 குடி, காலாடி, பண்டர், குடும்பம், இப்படின்னு சொல்லி கடையர், இப்படி 7 குடியை சேர்ந்தது. 7 குடியை சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு குலமா இருக்கிற மாதிரி கள்ளர், மறவர் ஆக முடியாது. 3 குடி, 3 குடிக்குள்ளேயும் நிறைய இருக்கு. பறைமுற்றின் பல்லு, பல்லு முற்றின் படையாட்சி, படையாட்சி முற்றினால் கவுண்டன், கவுண்டன் முற்றினால் வேளாளர், கள்ளர், மறவர், கணத்தவர், அகமுடியர், மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆனார். இந்த வாய்ப்பாடு தெரியலன்னா திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை அவமானப்படுத்தப்பட்டது. அதான் முதல்ல தொடங்கி அவர் என்ன பண்ண, பக்கத்தூர்ல இருந்து மறவர்கள் படையெடுத்து வராங்க. கடையில புறம் அடங்கிட்டான். 1 மணிக்கு பிறகு 4 மணிக்கு பிறகு எல்லாரும் போய் பார்த்தா காவல்துறை சொல்லி கடையில் அடைச்சிருக்காங்க. தென் மாவட்ட கலவரங்களிலே முதலில் எல்லா சமுதாயம் சேர்ந்து சமூக நல்லிணக்க குழுவை அமைப்பது என்னுடைய வாழ்க்கை வரலாற்றுல அதான் முதல் முறை. வேணுன்னே கிளம்பினவங்களை திட்டமிட்டு தடுத்து நிறுத்தி அன்று இரவு 16ஆம் தேதி இரவு 12 மணி அளவில் விழுப்புரத்தை கிடக்கிற மாதிரி தடுத்து நிறுத்தினது திமுக தலைமை. 15ஆம் தேதியே முடிச்சுட்டா 16ஆம் தேதி பகலுக்குள்ள கன்னியாகுமரி கூட போயிருவான். 1 வாரம் சாலை மறியல் அறிவித்த பிறகு தமிழருடைய ஓர்மையை பேணக்கூடியவர கலைஞர் இருந்தார். நிகழ்ச்சியை தள்ளி வச்சிருக்கலாம். ஒரு தாக்குதலுக்கு தயாராகவே வருது. யாரு? திமுக கட்சிக்காரன் வண்டியில. வன்னியருடைய போராட்டம் அரசு எடுத்து பறையர்குடி மக்களை ஏத்து ஏன் இப்ப இப்படி ஒரு மோதலை உருவாக்கலாமான்ட்டு திரும்பி அவனும் மறைஞ்சு இருந்தவனோ இவங்க வந்த பிறகு அந்த சேரி பகுதியில தீ வைக்கிறான். தோக்கம் எங்க வருது பாருங்க. இப்ப யாரு வச்சதா பொருள்? வன்னியர் வச்சதா பொருள். கொளுத்திருந்து இவனுவோ உடனே இவனு கொளுத்துன உடனே அப்ப பறையர்குடி மக்களுக்கு என்ன ஆகும்? கொளுத்துறவன் வடுகன், அது கம்யூனிஸ்ட்காரன் எடுத்து என்ன சொல்றான், இல்ல முதலாளி தொழிலாளி. முதலாளி தொழிலாளி கதையா இது? ஒரு தமிழ் கூட்டத்தை பிழைக்க வந்த வடுக கூட்டம் கொளுத்தியதுன்னு சொல்றதுக்கு இங்க ஆள் இல்ல. சிடி ஆக்ட் வெறும் கள்ளர் மறவர் மேல மட்டும் இருக்குன்னு ஒரு பொது புத்தி இருக்கு. பெரும்பாலும் இருக்காங்க. ஆனால் அவங்க வன்னிய படையாட்சியும் சிடி ஆக்ட் உள்ள இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பிரிவுல தேவதர் குலத்துல காலாடிங்கிற பிரிவு சிடி ஆக்டுக்குள்ள வருது. படையர்கள் வேப்பூர் படையர் சிடி ஆக்டுக்குள்ள. இவங்கெல்லாம் வீர மரபு போர்க்கொள்ளும். எல்லாருமே வெள்ளையனை எதுக்குறது சின்ன விஷயம் இல்லை. அவரு கோயிலுக்குள் பூஜை பண்ணிட்டு இருந்தான். ராஜராஜ சோழன் கல்வெட்டுல இருக்கு. அவனை கோயிலுக்குள்ள கூட்டு போறான். என்ன பித்தலாட்டம் பாத்துங்க. ஆலய நுழைவு என்பது ஏண்டா நான் ஏற்கனவே நான் ஆலயத்தில் இருந்தவனே ஆலயத்துக்குள்ள கூட்டு போவாராம். உள்ள விடாதது உண்மை என்ன இல்ல, உண்மைதான் உள்ள விடல. நீ என்ன பண்ற? கதையை மாத்துற. திராவிடம் என்ற பேரில் கதையை மாத்தி சொல்ற. இல்ல இவங்களெல்லாம் உள்ள விடல, அதனால நான் உள்ள கூட்டு போனேன். உன்னை யாரு கூட்டு போக சொல்றா? கள்ளர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல போய் காவலர்கள் தேமார் வேஷத்தை அடிச்சிருக்காங்க. கான்ட்ராஸ்டா இதையும் செஞ்சிருக்காங்க. இப்படி கலவரம் உருவாக்கப்பட்டதுங்க 57 முதல்வர் கலவரம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் கோகா மணி அங்கதான் போயிருக்கிறார். இங்க நிகழ்வு நடந்து போச்சு. திவ்யா இளவரசன் விவகாரத்தை பற்றி தலைவர் கோகா மணி கிட்ட மருத்துவரையா தொலைபேசியில பேசும்போது நான் கூட அவர் சொன்ன சொல்ல அப்படியே சொல்றேன். ஆனா அவர் அங்கு ஜெனிவால் அந்த வேலையில முடித்துக் கொண்டு சென்னை மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்துல இறங்கும் போது ஐயா கலைஞர் தனியாக அவரை பிரித்து அறிவாலயத்துக்கு கொண்டு போய் அங்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த இந்த திவ்யா இளவரசன் விவகாரத்தை எழுத்து அறிக்கையில என் தம்பி கையெழுத்து போட்டதுதான் இன்றைய வரைக்கும் இந்த இனம் சேர முடியாமல். சரி, இப்ப இங்க தென் தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனைனா இது வரைக்கும் நடைமுறையில நம்ம பார்த்தது டக்குன்னா கோவப்பட்டு கத்தி கம்பு எடுத்து வெட்டுறவன் எந்தெந்த குடி? மல்லர் குடியும் மறவர் குடியும் கள்ளர் குடி மறவர் குடியும். எதுக்கு ஒண்ணுனாலும் டக்குன்னு கை எடுக்குது சண்டைன்னா சாவுக்கு துணிஞ்சவனை வச்சுக்க. கை போகும், கால் போகும், ரத்தம் கூட்டம், செத்து போனாலும் பரவாயில்ல போ. இது போர்க்குடிக்கு உள்ள மரபு. இந்த நாளையும் பார்த்துட்டு ஒரு வடகச்சி உட்காந்துங்கன்னு ஒட்டுமொத்தமா நீங்க எவனும் தமிழன் இல்லடா, நாங்க தான் தமிழர் குடி, ராஜராஜ சோழனே எங்க பாட்ட, ஸ்ரீமானே புலிக்குடி எங்கள்கிட்ட திருடிக்கினாங்க. இப்போ நீங்க எல்லாருமே வந்தேரி குடின்னு நான் சொல்றதுக்கு சான்று நான் தர வேண்டியல, உங்களுங்களே சான்று கொடுத்துருக்கான் பாத்துக்க. கடலூர் தொகுதியில வாழ்வுரிமை கட்சி நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கதாகவும், பன்ருட்டில நாம் தமிழர் கட்சி வாழ்வுரிமை கட்சி ஆதரிக்கதாக நீங்க 2 பேரும் தமிழ் தேசியர்களை முதலாக 100 ஆண்டு கால தமிழ் தேசிய வரலாற்றில் ஒரு புதிய வரலாறு படைக்கிற வகையில நீங்க 2 பேரும் சட்டமன்றத்துக்கு போங்க. நான் தம்பிகிட்ட பேசுறேன். நான் பேசி சீமான்ட்ட தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடி சீமானே என் தொடர்புல வந்தேன்.
அப்போ அதுலேருந்து கிடைச்ச அத்தனை பேருக்குமே அந்த குடியிலேருந்து வந்ததால எல்லாருமே அதை குலதெய்வமாக கும்பிட்றாங்க. இதுதான் குலதெய்வ முறை. நீ பொது கோயில் இருக்குல்ல, அரச கட்டின கோயில் இல்லை தத்துவ ரீதியான கோயில், சிவன் விஷ்ணுங்கிற கோயில் இருக்குல்ல, இது கூடயே இதையும் நீங்கள் ஒப்பிடக்கூடாது. தீண்டாமைக்கல் தமிழ்நாட்டில் முதல்ல நட்ட கல் எது தெரியுமா? சுவர், தீண்டாமை சோறு. 1000 ஆண்டு காலம் சோறு இருக்கு. இந்த சமூக நீதி எனக்கு என்ன பண்ணிச்சு? இந்த ஈவேரா என்ன செஞ்சிருக்காரு? சிதம்பரத்தில் தென்வாசல்ல ஏன்டா இது வரைக்கும் சோறு இருக்கு? ஒரு பயம் கேட்டீங்களாடா, அது என்ன சோறு இது?